ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பெரிய உத்வேகத்தோட காத்திருக்காங்க, யார் வரப்போறா அப்படின்ற எல்லார் மனதிலையும் ஒரு பெரிய கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு இந்த 2024ஆம் வருடம் இப்போ டெல்லியில் வந்துட்டு ஆட்சியில் யார் அமர்வார்கள் அப்படி என்றால், இதை நான் கடந்த ரெண்டரை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய பழைய இது எடுத்து கூட பாருங்கள். கூட்டாட்சி தான் அமையும் அப்படின்னு நான் முன்னே சொல்லிட்டேன். வேறு ஒரு யூடியூப்பில் கூட நான் பேட்டியை கொடுத்துருக்குறேன். கூட்டாட்சி தான் டெல்லியில் இருக்கும் இப்படி கூட சொல்லலாம். நீங்கள் உடனே கூட்டாட்சின்னா வேறு கணக்கெல்லாம் போடாதீங்க. பிஜேபியே ஆட்சி அமைச்சாலும் கூட்டாட்சி தான். நான் நேராகவே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் சப்ஜெக்டில். காங்கிரஸே ஆட்சி அமைச்சாலும் கூட்டாட்சி தான். ஏன்னா இருக்கிறது 2 கட்சி தான், பெரிய கட்சி, காங்கிரஸ் பிஜேபி. நான் வந்துட்டு சிலர் மறைமுகமாக சொல்லும்போது எல்லாரும் வேறு மாதிரி அவங்களும் அவங்க மனசுக்கு தோன்றதான் நினச்சிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன், பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் அப்பயும் கூட்டாட்சி தான். இண்டிவிஜுவலாக ஃபுல் மெஜாரிட்டியாக யாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸே எடுத்தாலும் அதுவும் கூட்டாட்சி தான், இண்டிவிஜுவலாக இல்லை. அப்போது இதில் யார் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்களா? கண்டிப்பா. என்னைக்கு கூட்டாட்சின்னு ஒன்று உள்ள வந்துருச்சோ அந்த கான்செப்ட் உள்ள வந்துட்டு ஏன் வந்தது அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு அப்படின்னு இருக்கும் போகும்போது, இதுவே 2023 நடந்திருந்தா பிஜேபிக்கு பாதகமாக நடந்திருக்கும். போன வருஷம் பிஜேபிக்கு ஆட்சி முன்கூட்டியோட நடத்தலாம், தேர்தல் 6 மாதத்துக்கு முன்னே அதெல்லாம் நடத்தலாம். போன வருஷம் ஒருவேளை அவங்க பாராளுமன்ற எலெக்ஷன் வச்சுருந்தாக்கா 100% ஃபுல் ஸ்விங்கில் பழைய மாதிரி பிஜேபி ஃபில்டர் பண்ணிட்டு, ஒரு கட்சி இருக்குன்னா கட்சி இருக்குன்னா அந்தந்த கட்சிக்கு அந்த தலைமைக்கு அவங்களுக்கு தெரியும், தாங்க வருவோமா வரமாட்டோமா, தங்க கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பொதுவாக வரும்போது அப்படி பேசிக்க முடியாது, முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பண்ணும்போது 2024 அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல 8ன்னு ஒரு போட்டிங்கன்னா, இந்த 8னுடைய தன்மை என்னன்னாக்கா, பியூரிட்டி பண்ணி எது சரியோ அந்த சரியாக கரெக்டாக உட்கார வச்சிடும். அப்போ அது பிஜேபி இருந்தால் பிஜேபி உட்கார வைக்கும், காங்கிரஸ் சரின்னா காங்கிரஸ் உட்கார வைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. வந்து ஒரு 10 நாள் இல்லை 2 வாரம் தான். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது கன்ஃபார்ம்டு. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவர் டேட்டுக்கு அது வந்து கிடைச்சே ஆகும், நடந்தது. ஏன்னா அவர் வந்து 27/11/1977 27/11/1977. அப்போ 9/2/6/8 9/2/6/8 அந்த தேதிக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி 8 வந்துருச்சு இல்லையா வரும்போது, அப்போ அவருக்கு டெப்டி சிஎம்ங்கிற போஸ்ட் கையில வந்துடும். இல்ல, அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மக்கள்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு இம்ப்ரெசிவா இருக்காரு. ஆக்சுவலா மக்கள்கிட்ட ஒரு மாஸ் லீடருக்கு உண்டான இதுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, அதை நோக்கி போறாரு. மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் மேல பாதி கடந்துட்டாரு, மாசு பாதி வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அவர் போய் நின்னாவே கூட்டம் சேர்ந்துருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீச் வந்து அவங்க தாத்தா ஸ்பீச் மாதிரியே இருக்கு. அந்த கலைஞர் வந்துட்டு எப்படி மக்களை கவரக்கூடிய வார்த்தைகள் எதை சொன்னா கவருவாங்கன்றது தெரிஞ்சு பேசணுமோ கரெக்டாக கேட்சி அதை பேசுகிறாரு, கூடியிருது. ஸோ டெப்டி சிஎம்மாக அவருக்கு போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்றேன். அது கண்டிப்பாக நடக்கும். 10 நாள் 2 வாரத்தில் அந்த போஸ்ட் கிடச்சிரும். அப்போ தமிழ்நாடு திருப்பி டிஎம்கே தான் வந்துட்டு ஃபுல் ஸ்விங்கில் வரப்போகுது. ஏடிஎம்கே ஒரு 2 3 4 அவ்வளோதான் லூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.